Hi friends, இன்றைக்கி நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் அலைட் மேத்தமெட்டிக்ஸ் 2ல் நம்ம ரிடக்ஷன் ஃபார்மில் வச்சு ஒரு சம்ஸ் பார்க்கலாம். ஸோ லெஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நாள் ரிடக்ஷன் ஃபார்முலா ஆஃப் இன்டெக்ரல் சைன் பவர் n x dx. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்கு சம்டைம்ஸ் இது 10 மார்க்கோ கேட்கலாம். ஸோ நான் வந்து 5 ஸ்டார் இல்லைனா 10 ஸ்டார்னு போட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சொல்யூஷன் எழுதிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், லெட் இன்டிகிரேஷன் ஐஎன் எடுத்துக்கலாம், இன்டிகிரேஷன் ஆஃப் சைன் பவர் n x dx எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த பவர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படின்னா, இப்போ வந்து நான் இந்த எண்ணை நான் எப்படி எழுதுறேன்னா n-1 + 1ன்னு எழுதிடுறேன். இப்படி எழுத நம்ம எப்படி வரும்னா, இன்டிகிரேஷன் ஆஃப் சைன் n-1 x இன்டூ சைன் x dx. இங்கே வந்து நம்ம பவரில் வந்து 1 இருக்குது. ஸோ நம்ம 1 எழுதாமலே இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். நான் ஃபார்முலானா பெர்னோலிஸ் ஃபார்முலா வச்சு நம்ம இப்போ பண்ணலாம். ஸோ இன்டெக்ரல் u dv = uv - v du. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து u வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா சைன் n பவர் n-1. ஸோ இது வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் இப்போ வந்து இது டிஃப்ரென்ஷியல் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியல் பண்ணால் பவர் இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பவரில் வந்து 1 மைனஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணேன், இப்போ நான் ஒன்று சைன் பவர் n-2 x. இப்போ வந்து இந்த சைன் எக்ஸ் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணால் காஸ் எக்ஸ் ஆகிடும். ஸோ காஸ் எக்ஸ் dx ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம v எடுத்துக்கலாம். இப்போ நம்ம u வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு இப்போ v பண்ணலாம். v வந்து ஈக்குவல் டு இந்த சைன் எக்ஸ் இருக்குல்ல, இது நம்ம இன்டிகிரேஷன் பண்ணோம்னா இப்போ வந்து நமக்கு எவ்வளோ வரும்னா காஸ் -xன்னு வரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம வந்து v கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம இப்போ வந்து டேரெக்டாகவே நம்ம ஃபார்மில் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து இன்டிகிரேஷன் n = u வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சைன் nx சைன் n பவர் n-1 x. இப்போ வந்து நம்ம v நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், காஸ் x. இப்போ வந்து நம்ம இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே மைனஸ் ஃபஸ்ட் எழுதிடலாம். மைனஸ் எடுத்தோன்னா இப்போ இன்டிகிரேஷன் பண்ணால் இப்போ v வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம du எழுதலாம். எழுதணும் இப்போ வந்து n-1 சைன் பவர் n-2 x காஸ் எக்ஸ் dx இப்படி எழுதலாமா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைன் வந்து ஃப்ரண்ட்டில் எழுதிடலாம். சைனில் ஃப்ரண்ட் எழுதுனா சைன் மைனஸ் சைன் n-1 எக்ஸ் காஸ் எக்ஸ் இப்படி வரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் வந்து நம்ம வெளியே தரலாம், ப்ளஸ் இன்டிகிரேஷன் நம்ம எழுதலாம். இப்போ வந்து நம்ம இது வேல்யூ இந்த n-1 அதுவும் நம்ம வந்து இன்டிகிரேஷன் வெளியே தந்துடலாம். இது வெளியே தர எதுவுமே இல்லை, காமனாக வந்து இப்போ நம்ம இன்டிகிரேஷன் பண்ணலாம். ஸோ அது ப்ராப்ளம் இப்போ கிடையாது எதுவுமே. ஸோ இப்போ நம்ம வந்து இன்டிகிரேஷன் காஸ் எக்ஸ் நெக்ஸ்ட்டு சைன் பவர் n-2 x காஸ் எக்ஸ் dx. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், சைன் n-1 x காஸ் எக்ஸ் ப்ளஸ் n-1 அப்படி எழுதிடலாம். இப்போ வந்து நம்ம காஸ் வந்து நம்ம காஸ் ஸ்கொயர் ஆக்கிடுறேன். ஸ்கொயர் ஆக்கிட்டோன்னா சைன் n பவர் -2 x dx ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த காஸை வந்து நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஒன்று தெரியும், அதுனா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வரும்னா 1 வரும். ஸோ இப்போ நான் இந்த பேஸ் வச்சுட்டு நான் வந்து இப்போ அந்த சம்மில் இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சைன் n-1 காஸ் எக்ஸ் ப்ளஸ் n-1 இன்டிகிரேஷன் இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கா, நான் இப்போ நான் எப்படி எழுதுறேன்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 - சைன் ஸ்கொயர் எக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து இந்த சைன் பவர் n-2 x dx எடுத்துக்கினா இப்போ வந்து dx நான் இங்கே எழுதாவில். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், இது பார்த்தா நான் இது வந்து எழுதிக்கிறேன். இப்போ 1 - சைன் ஸ்கொயர் எக்ஸ் dx எழுதிடலாம். ஸோ இப்போ கொஞ்சம் பார்த்து எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த சைன் n-1 x காஸ் எக்ஸ் இப்போ வந்து n-1 எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இது கூட மல்டிபிள் பண்ணுறேன், அது கூட நமக்கு வந்து மல்டிபிள் பண்ணால் எனக்கு வந்து என்ன கிடைக்குன்னா சைன் n-2 x அப்படியே இருக்கும். இப்போ வந்து நான் இதுக்கும் மல்டிபிள் பண்ணால் பவர் வந்து எனக்கு 2 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு என்ன கிடைக்குன்னா சைன் n x dx. ஸோ இப்படி வரும். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வந்து சைன் n-1 x காஸ் எக்ஸ். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் இது வந்து ரெண்டுத்துக்கும் இப்போ வந்து இந்த n-1 எழுதுக்கிறேன். இப்போ வந்து n-1 இன்டிகிரேஷன் சைன் n x2 x மைனஸ் இங்கே வந்து நான் மைனஸ் போட மாட்டேன், இப்போ மைனஸ் n-1 இன்டிகிரேஷன் சைன் n
எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், சாரி கொஞ்சம் எழுதிக்கணும். இப்போ வந்து சைன் என் மைனஸ் ஒன், இப்போ வந்து காஸ் எக்ஸ் எழுதிங்கன்னா, இப்போ வந்து நம்ம இந்த வேல்யூ இருக்குல்ல, ஸோ இந்த வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்ம லெட்னு எழுதிருக்கோம்ல, இந்த வேல்யூ கூட நம்ம இங்கே எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, இப்போ என் மைனஸ் ஒன்னை வந்து நான் எப்படி எழுதுறேன்னா, இந்த வேல்யூஸ் ஃபுல்லாகவே இன்டிகிரேஷன் என் மைனஸ் டூ எடுத்துக்கிறேன். அப்புறமா இந்த வேல்யூ நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா இன்டிகிரேஷன் என்னன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ இதற்கு நம்ம ஐஎன் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் எடுத்தோமா, அதுதான் நானும் இங்கே எடுத்துக்கேன். சாரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், சாரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நான் இங்கே ஐஎன்னை நம்ம எழுதியிருந்தேன்ல, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐஎன் இருக்குல்ல, இது வந்து ஈக்குவல் டு இன்சைட் எடுத்துருவேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஐஎன் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டிகிரேஷன் என். ஸோ இப்போ வந்து சைன் என் மைனஸ் ஒன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் ஐஎன் மைனஸ் டூ. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இது வந்து இப்போ சைன் என்ன ஆகிடும், ஸோ இது வந்து என் ஐஎன் மைனஸ் ஐஎன் ஆகிடுமா. இப்போ வந்து சைன் n minus 1 x cos x plus n minus 1 integration n minus 2. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். நமக்கு இப்போ என்ன கிடைக்கும், n வரும். ஸோ இது வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம், ப்ளஸ் n minus 1 integration 1 minus 2. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து நான் வந்து டிவைட் பை என்னன்னு கொடுக்குறேன். இப்போ டிவைட் பை என்னன்னு கொடுத்தா இப்போ வந்து இந்த எண்ணிங் கேன்சல் ஆகிடுமா. ஸோ ஐஎன் ஈக்குவல் டு சைன் n minus 1 x cos x தி ஹோல் n வரும். அம்மா இங்கே இருக்குது n minus 1, இது வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இதுதான் நமக்கு இது வந்து கன்ஃபார்மாக நமக்கு 10 மார்க் இல்லைனா 5 மார்க் கன்ஃபார்மாக கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து n வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ஈக்குவாலிட்டிஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.